அவங்க கையால தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு கூட போலேன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் போய் சைதாப்பேட்டையில சைன் போட்டு போய் சார் இந்த மாரி சங்க சாரோட அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். நாங்க போணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். பொறுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் என்னை எங்க ஸ்டேஷன்ல நிக்க வச்சாங்க. அவங்கலாம் வந்து எப்படிப்பட்ட மனநிலை படைச்சவங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் வந்து மனுஷங்க தானே. அவங்களுக்கும் வந்து அந்த உணர்வு, அந்த கஷ்டம்லாம் ஒண்ணு இருக்கும்ல. அப்படிலாம் இருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு 3/4 மணி நேரம் என்னை நிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க பெங்களூர் போனோம். போனதுக்கப்புறம் சார் வந்து காலையில போலீஸ் வேன்ல வந்தாரு. வந்ததுக்கப்புறம் நானு, பரத் அண்ணன், அப்புறம் சாரோட தங்கச்சி 3 பேரும் தான் வந்துட்டு போய் சார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனோனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாரோட தங்கச்சி வந்து சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோனே சார் ரொம்ப உடைஞ்சுட்டாரு. உடைஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. பேசாம நான் இந்த மாரி மீடியா அதெல்லாம் இல்லாம நான் ஒரு கிளர்க்கா